2008 பிப்ரவரி 14ஆம் தேதி திரு எல்.கே. அத்வானிஜி அவர்கள் கோவை வந்த பொழுது அல்-உம்மா இயக்கத்தினரால் தொடர் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டு அதில் 58 பேர் உயிரிழந்தார்கள். 250க்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தார்கள். 1000த்திற்கு மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். அந்த வெடிகுண்டு சம்பவத்திலே முக்கியமான குற்றவாளி பாஷா தான் 84ல் தன் கையில் அருவாள் கொண்டு ராமகோபாலனை வெட்டிய கொலை வெறி உள்ள நபர். நேற்றைய தினம் அந்த பாஷாவோட இறுதி ஊர்வலத்துக்கு ஏதோ குடும்பத்தில் இருக்கிறவங்க 30-40 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா காவல்துறையோ தமிழக அரசாங்கமோ இவர்கள் நாகரீகம் தெரிந்தவர்கள்னு நாம நினைக்க முடியும். அதாவது உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும், 15 நாட்களுக்கு முன்பாக வங்கதேசத்திலே பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக, ஏனென்றால் நூற்றுக்கணக்கான இந்துக்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். காளி கோவிலும் இஸ்கான் டெம்பிளும் கொளுத்தப்பட்டன. நூற்றுக்கணக்கான இந்து வர்த்தக ஸ்தாபனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது. இதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி போன்ற இந்து அமைப்புகள் அனைத்தும் வெறும் ஆர்ப்பாட்டத்துக்கு தான் அனுமதி கேட்டோம். நாங்கள் ஒன்றும் சாலை மறியலோ அல்லது போராட்டமோ இல்லை. ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்த தமிழக அரசு, தமிழக காவல்துறை எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் வெட்கங்கெட்டு போய் ஒரு பயங்கரவாதியின் இறுதி ஊர்வலத்துக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா பயங்கரவாத அமைப்புகளும் போய் அதில் பங்கு பெற இவங்க சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் காட்டாட்சி நடக்கிறது, சட்டத்தின் ஆட்சி இல்லைங்கிறதுக்கு நேற்று கோயம்புத்தூர் நடந்த சம்பவம் எடுத்துக்காட்டு. காவல்துறைக்கு லஜ்ஜையே இல்லை, கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லை, வெட்க உணர்வு இல்லை. ஒரு வங்கதேசத்தில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக அழக்கூடாதாயா? அதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதா? அதுக்கு தடை விதித்த வெட்கங்கெட்ட தமிழக அரசாங்கம், காவல்துறை நேற்று எப்படி பல்லாயிரக்கணக்கான பயங்கரவாதிகள் ஒன்னா சேர்றதுக்கு அனுமதிச்சீங்க? டோன்ட் ஹேவ் எனி சென்ஸ் ஆஃப் ஷேம். இதுதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியா? காட்டாட்சி நடக்கிற தமிழகத்திலே மக்களால் தூக்கி எறியப்பட வேண்டிய மிக மோசமான பொதுஜன விரோத அரசாங்கம். பயங்கரவாதிகளுக்கு காவல்துறை காவல் காப்பீங்களா? எப்படி அதுக்கு நீங்க செக்யூரிட்டி போட்டீங்க? எப்படி அனுமதிச்சீங்க? எவ்வளவு தூரம் இந்துக்களை டார்ச்சர் பண்ணுது தமிழக அரசாங்கமும் காவல்துறையும். ஆனா ஒரு பயங்கரவாதிக்கு எந்த வெட்க உணர்வும் இல்லாமல் அனுமதிச்சிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஸ்டாலின் அவர்களின் அரசாங்கம் பயங்கரவாதிகளின் பக்கம் இருக்கிறது. நான் சட்டத்தை விரும்புகின்ற, சட்டத்தை பராமரிக்கின்ற இந்துக்களுக்கு விரோதியாக ஸ்டாலின் சர்க்கார் இருக்கு என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அதே போல பாராளுமன்றத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு உண்மையின் பால் எந்த விதமான ஈர்ப்பும் இருக்காதா? 1973 டைம் கேப்சூல்னு ஒன்று திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அதை எப்போ எடுக்கலாமா பார்லிமெண்ட்ல புதைச்சி வைக்கிறாங்க. அதை 5000 ஆண்டுகளுக்கு அப்புறம் எடுக்கணுமா? அதுல நீங்க பாத்தீங்கன்னா நேரு குடும்பத்தை தவிர வேற யாரும் இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இல்லை. அதே மாதிரி 75ல் திருமதி இந்திரா காந்தியினுடைய தேர்தல் ஊழலால் வெற்றி பெற்றார். அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வாஸ் வெரி கிளியர். இந்திரா காந்தி ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட காரணத்தால் இந்திரா காந்தியின் தேர்தல் செல்லாது என்று அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தது. அப்போ சட்டத்தை மதிக்கின்ற, கான்ஸ்டிடியூஷனை மதிக்கின்ற, இன்னைக்கு வெட்கமே இல்லாமல் ராகுல் காந்தி போன்றவர்கள்
நீங்க அரசியல் சட்டத்தை கழுத்தை திருகி புதைத்த கூட்டம் காங்கிரஸ். அந்த கும்பல் இன்னைக்கு கான்ஸ்டியூஷனை கையில வச்சிருந்து மக்களை ஏமாத்துறாங்க. 75ல் நீதிமன்றம் என்ன சொன்னது? திருமதி இந்திரா காந்தி இனிமேல் பிரதமராக இருக்க முடியாது. ஏன்னா மாநிலத்துல காபந்து சர்க்கார் இருக்கலாம், சென்டர்ல இருக்க முடியாது. அதனால ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் ஏற்படுத்துறவரை பிரதமராக தொடர்வதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது. அந்த சமயத்துல தன் நாற்காலிக்கு வந்த நெருக்கடியை நாட்டுக்கு நெருக்கடி என்று சொல்லி அறிவித்த அரசியல் சட்டத்தின் முழு விரோதிகள் காங்கிரஸ்காரர்கள். உங்களுக்கெல்லாம் வெட்கமே இருக்காதா? பார்லிமெண்ட்ல காங்கிரஸ்காரங்க பேசலாமா? அரசியல் சட்டத்தை குரல் வலையை நெரித்தவர்கள் நீங்கள். அதே மாதிரி பாராளுமன்றத்தினுடைய காலம் 71ல் நடந்தது, 76ல் முடியுது. அதை திருமதி காந்தி நீட்டித்தார். அது கான்ஸ்டிடியூஷனல் விரோதமான நடவடிக்கை இல்லையா? அது மட்டுமல்ல, சட்டமன்றங்களை முடக்கினார். எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் லோக்நாயக், ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய கிருப்லானி, மொரார்ஜிபாய் தேசாய், அடல் பிகாரி வாஜ்பாய், லால் கிருஷ்ண அத்வானி போன்ற எல்லா எதிர்கட்சி, மதுதண்டவதை, மதுலிமை அனைவரையும் சிறையில போட்ட ஜனநாயக விரோதிகள் காங்கிரஸ்காரர்கள். திமுகவுக்கு தான் வெக்கம் இல்லை. ஏன்னா திமுக அரசாங்கத்தையே கலைச்சது 76ல் ஜனவரி மாசம் காங்கிரஸ் தானே. அது இன்னைக்கு வெக்கமே இல்லாம போயிருக்கு. அது மட்டும் இல்ல, அரசியல் சட்ட பிரிவு 1 ஆர்டிகிள் 1 என்ன சொல்லுது? இந்த நாட்டினுடைய எல்லைகள் மாற்றப்படுமானால், இஃப் தி டெரிட்டரி இஸ் அட்ஜஸ்டட், உடனே அரசியல் சட்ட பிரிவு 368 மூலமாக பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றித்தான் நாட்டினுடைய எல்லைகளை திருத்தி அமைக்க முடியும். ஆனா 74ல் கச்சத்தீவை தாரை வார்த்தது சட்ட விரோதம் இல்லையா? அரசியல் சட்டத்திற்கு எதிரானது இல்லையா? ஏனென்றால் பார்லிமெண்ட்ல ரெசல்யூஷன் உள்ள திருட்டுத்தனமாக கச்சத்தீவை காங்கிரஸ் இலங்கைக்கு தாரை பார்த்தது. பார்த்துட்டு சும்மா இருந்தவர் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே நீங்கள் கொன்றது அரசியல் சட்டத்தை. அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இந்தியன் டெரிட்டரி கச்சத்தீவு வாஸ் ஹேண்டட் ஓவர் டு ஸ்ரீலங்கா. அதை பார்லிமெண்ட்ல தீர்மானம் கொண்டு வரலையே, நீங்க பார்லிமெண்ட் அப்ரூவல் வாங்கலையே, திருட்டுத்தனமா தானே கொடுத்தீங்க. ஆகவே நீங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வேஷம் போடுறாங்க. ஆனா மக்கள் இது எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார்கள். காங்கிரஸ், திமுக, அதோடு கூட்டணி இருக்கிற இந்தி கூட்டணி கட்சிகள் இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நானா சொல்றதுக்கு இது இருக்கு, நீங்க எதுவும் கேட்காதுன்னா கேட்க. யாரு? திருமாவளவன். எப்பவுமே நீங்க ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு, மூழ்கின்ற கப்பலில் எலிகள் இருக்காது. அந்த எலிகள் என்ன பண்ணும்? கப்பல் மூழ்குதுன்னு சொன்னா அது குதிச்சு தப்பிச்சு போயிடும் அப்படின்னு ஆங்கிலத்துல பழமொழி. நீங்க இதுக்காக திருமாவளவன், வேல்முருகன் எல்லாம் மூழ்குகின்ற திமுக கப்பல்ல இருந்து வெளியேற எலிகள்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனா இது யதார்த்தமா நடக்கிற விஷயம். இது இட் ஷோஸ் தி மூட் ஆஃப் தி டிஎம்கே அலிஸ். இப்போ பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைக்கின்ற ஒரு சூழல் வர மாதிரி தெரியுது. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வியை தயவு பண்ணி என்கிட்ட திருப்பியும் கேட்க வேண்டாம். ஏன்னா நான் 35 ஆண்டுகளா நிர்வாகியா இருக்கிறோமோ, 35 ஆண்டுகளா சொல்றது, கூட்டணி குறித்து அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும். இப்போ பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், திரு டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த கட்சிகள் பிஜேபியோட இருக்கு. அது தொடரும்னு பேசுற அதிகாரம் எனக்கு இருக்கு. ஆனால் இதுமே யார் வருவாங்க, என்ன ஏது, அதை பற்றி ஆல் இந்தியா தலைமை தான் முடிவு பண்ணணும். நிச்சயமா எங்கள் கருத்துக்களை நாங்கள் அகில இந்திய தலைமைக்கு தெரிவிப்போம். பட் சர்டன்லி நாட் த்ரூ யூ. ஏற்கனவே என்னன்னா, உங்களுடைய தலைவர் அண்ணாமலை வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு ஒரு கடந்த நாட்டு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஆல் இந்தியா தலைமை முடிவு பண்ணணும்.
ஆனா மாநில தலைமைக்கு, நிர்வாகிகளுக்கு அகில இந்திய தலைமையிடம் எங்கள் கருத்தை சொல்லுகின்ற 100% உரிமை எங்களுக்கு இருக்கு. பிஜேபி இஸ் a democratic political party. ஆனா அத உங்க மூலமா தான் என் தலைமைக்கு சொல்லணுங்கிற அளவுக்கு எங்கள் தலைமைக்கும் எனக்கும் இடைவெளி கிடையாது. நன்றி. ஆனா திமுக வீழ்த்துற அளவுக்கு ஒரு கூட்டணி இருக்குமா? நான் சொல்லிட்டேனே, டிஎம்கே என்கின்ற நான் நேத்திக்கு கோயம்புத்தூர்ல நடந்ததே பச்சை மக்கள் விரோத செயல்பாடு, திமுகவுடைய பயங்கரவாத ஆதரவு செயல்பாடு. நீங்க பங்களாதேஷ் இந்துக்களுக்காக அழப்படாதுன்னு எங்க ஒர்க்கர்ஸோட குறவளைய நெரிச்ச ஸ்டாலின் அரசாங்கம், காவல்துறை ஒரு பயங்கரவாதிக்கு வந்து ஆயிரக்கணக்கில் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா பயங்கரவாத அமைப்பும் பிஎஃப்ஐல இருந்து தடை செய்யப்பட்ட இயக்கங்கள், அல்லுமாலேருந்து எல்லாம் இதுல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு கூட எப்படி பார்த்துட்டு போலீஸும் தமிழ்நாடு அரசாங்கமும் எப்படி சும்மா இருக்கீங்க? ஆகவே இந்த மக்கள் விரோத பயங்கரவாத ஆதரவு அரசாங்கம் தமிழக அரசியல் களத்திலிருந்து முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிற மாதிரியே மக்களுக்கும் இருக்கு. நன்றி. அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு தொடர்ந்து விரட்டி அடிக்கப்படுவதை எதிர்ப்பு நீங்க ஏற்கனவே நீங்க தான் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் முதல் கேள்வி. அதே மக்கள் வந்து இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை கண்டு வெறுத்து போயிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, நீங்க வந்து அதாவது பொதுவாகவே இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கு என்னன்னா நெறிமுறைகள் ஒழுக்கம் ஒருத்தனுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற மிக மோசமான அமைப்புகள், ஒழுக்கக்கேடர்கள், அவங்க தான் திராவிடியன் ஸ்டாக். அதனால அவங்க திருவண்ணாமலையை ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நினைச்சு அதனுடைய சுற்றுச்சூழலை கெடுத்ததுனால இன்னைக்கு வந்து ஒரு வீடு இடிஞ்சு விழுந்து 7 பேர் இறந்திருக்காங்க. ஜியாலஜிஸ்ட், என்விரான்மெண்டலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, வயநாட்டில் நடந்தது போல் திருவண்ணாமலையில நடக்கலாம். ஆனா அந்த பிரச்சனையே இந்த ஒழுக்கக்கேடர்களுக்கு இல்லை. அதனால நீங்க பார்த்தா இப்ப மத்திய அரசாங்கம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 944 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணியிருக்கு. எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கோம்? 1 லட்சம் வீடு, 1.5 லட்சம் வீடு. அப்போ ஒரு வீட்டுக்கு 10,000 15,000 கொடுத்தா கூட சென்டர் கொடுத்த பணமே போதும். ஆனா மாநில அரசாங்கம் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கு எனக்கு மறந்து போச்சு. 2,000 ரூபாய். எங்க மக்களை ஏமாத்துற சர்க்கார்ல நீங்க சென்டர் கொடுத்த பணத்தை கூட நீங்க வந்து மக்களுக்கு நிவாரணத்துக்கு கொடுக்க மாட்டீங்களா? பாருங்க, நீங்க எல்லா விதத்துலயும். நான் இன்னைக்கு ஒரு வீட்டுல டிவி நியூஸ் கேட்டுட்டு இருந்தேன். மாநில அரசு பணம் கேட்குது. அவங்க சொன்ன உடனே ஐயோ ஐயா சென்டரை கொடுக்க சொல்லாதீங்க, அத்தனையும் சாப்பிட்டுருவாங்க. நீங்க மக்களோட மக்கள் இப்ப நாம இன்னமும் கூட மத்திய சர்க்கார் உதவி செய்யணும்னு கேட்போம். பாரதிய ஜனதா கட்சி அதன் நிலைப்பாடு தான். ஆனா மக்கள் என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க? கொடுக்கற பணத்தை சாப்பிட்டுருவாங்க. நீங்க பார்த்தா இன்னைக்கு 2,000 ரூபாய் வீட்டுக்கு 2,000 ரூபாயா? அப்போ சென்டர் கொடுத்தது அதிகம் தானே. ஆகவே விவசாயிகளுக்கும் இன்னைக்கு விவசாயிகள் வந்து ஒரு விதத்துல பாதிப்புக்கு பிறகும் மகிழ்ச்சியா இருக்கிறது காரணம் இன்சூரன்ஸ். மத்திய அரசாங்கத்தினுடைய கிசான் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல சேர்ந்ததுனால ஏக்கருக்கு 13,000 14,000 ரூபாய் அதுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும். ஆகவே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் 95% விவசாயிகள் நல்ல வேலையா அவங்க வந்து இன்சூர் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அது கிடைக்கும். ஆனா இவர்கள் வீட்டுக்கு கொடுத்துருக்கிறது 2 ரூபாய். ஒயிட் வாஷ் பண்றதுக்கு கூட அது பத்தாது. ஆகவே இந்த அரசாங்கம் மக்களை ஏமாத்துதுங்கிறத மக்கள் புரிஞ்சிருக்கிறதுனால சேத்தவாரி இறைக்கிறாங்க, அடிச்சு விரட்டுறாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். நேர்மையா நடப்போம், அட்லீஸ்ட் சென்டர் கொடுக்குற அசிஸ்டன்ஸையாவது கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு அரசாங்கம் நினைக்கணும். நன்றி. நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.